ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே வைரலான ஃபாரஸ்ட் சர்வைவல் ஏஎஸ்எம்ஆர் வீடியோ எப்படி நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எந்த அளவுக்கு கிளியராக நல்லா வந்திருக்கு அப்படின்றத. ஸோ இதே மாதிரி வீடியோ உங்களாலையும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டான கேரக்டர், அதாவது இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி வீடியோ முடிகிற வரைக்கும் வரணும். அதுவும் எப்படி நம்ம டீட்டெயிலாக பண்ணுறது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சேனல் ஏதாவது இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரி இந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை, யூடியூப்பில் இது மாதிரி பல சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் எனபிளும் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ஜாயின் பட்டன் எனபிள் ஆயிருக்கு. இந்த சேனலில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். மொத்தமே 18 வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 18 வீடியோஸ்க்குமே 5.5K சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அவங்களோட வியூஸ்லாம் பாருங்கள், எல்லாமே அதிகமாக தான் வியூஸ் போயிருக்கு. ஸோ இதே மாதிரி வீடியோ, லாங்கான வீடியோ நீங்களும் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், 7 ஸ்டெப்பு தான். ஸோ இந்த 7 ஸ்டெப் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது பார்க்குறதுக்கு 7 ஸ்டெப் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் 7மே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஒரு ஸ்டெப்ஸும் 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி அண்ட் சீன் கிரியேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் அந்த சர்வைவலுக்கான ஸ்டோரி, அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் அந்த சீனும் நம்ம கிரியேட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன். இப்போ நீங்கள் சீன் பை சீனாக தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களால் லாங் வீடியோ ஒரே இதில் ரெடி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சீன் பை சீனாக தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சீனில் வர்ற கேரக்டர் இன்னொரு சீனில் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகாமல் எப்படி நம்ம பண்ணுறது, அதாவது சேம் ஃபேஸ், சேம் ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரிலாம் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் சீன் ப்ராம்ப்ட்ஸ். கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீன் ப்ராம்ப்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். சீன் ப்ராம்ப்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா ஜென்ரேட் மோஷன் அண்ட் சினிமேட்டிக் மூமெண்ட். ஸோ மோஷன் அண்ட் சினிமேட்டிக் மூமெண்ட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜென்ரேட் இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இமேஜ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் தான் பண்ண போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டோரி அண்ட் சீன் கிரியேஷன். ஸோ இந்த ஸ்டோரி அண்ட் சீன் கிரியேஷனுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராம்ப்ட் கிட்ட யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 5 ப்ராம்ப்ட்டுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. அந்த வீடியோக்கான டாபிக்ஸ், ஸோ அந்த டாபிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான இந்த டைட்டில்ஸ், அந்த டைட்டில்ஸை நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது 1 லைனில் ஒரு டைட்டில் மாதிரி இருக்குது. இது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியலை அப்படின்னா, இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஐ மீன் நம்ம இதை ஜென்ரேட் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, விஸ்கி ஏஐயில் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விஸ்கி ஏஐ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த 10 டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டோடய நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா?
அதுக்கு முன்னாடி நீங்கள் விஸ்கி ஏஐ வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் விஸ்கி ஏஐன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து சைன்இன் வித் கூகுள்னு கேட்கும். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரௌஸ் கேலரின்னு கேட்கும். அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா என்டர் டூல்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் சென்டரில். ஸோ அந்த என்டர் டூலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இங்கே பாருங்கள், டிஸ்கிரைப் யுவர் ஐடியா ஆர் ரோல் த டைஸ் ஃபார் ப்ராம்ப்ட் ஐடியாஸ் அப்படின்னு இங்கே ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். அதாவது ChatGPT கொடுத்த அந்த டைட்டில் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஃபஸ்ட்டு டைட்டில் நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாடல். ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி வேணுன்றதை நம்ம இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த 10 டைட்டிலுமே காப்பி பண்ணி நான் உங்களுக்கு நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 1 by 1 நான் கொடுத்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு இதில் ஒன்று பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே சேட்டில், அந்த ChatGPTயில் இருக்கிற அதே சேட்டில் கீழே போயிட்டு அதை அப்படி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது எத்தனாவது இருக்குது, நம்பர் 6. ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து நம்பர் 6 கொடுத்து ஜென்ரேட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. சீன் பை சீனாக வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸ்டோரி அண்ட் சீன் கிரியேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன். கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரீ ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரீ ஹவுஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் வந்து வேணும். அந்த ஹியூமன் கேரக்டர். அந்த ஹியூமன் கேரக்டருக்கு கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்ட், செகண்ட் ப்ராம்ப்ட். சரிங்களா? அந்த ப்ராம்ப்டை அப்படி நீங்கள் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். சரிங்களா? சீன் டோன் சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் வந்து தருது. ஸோ அதுக்கு கீழே அகெயின் இன்னொரு ஒரு ப்ராம்ப்ட் நான் வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ இதில் தான் உங்களோட கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து வரும். சரிங்களா? ஸோ எதனால் இதை வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் நம்ம ஓப்பனாக அதை வந்து எடிட் பண்ணி எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் இமேஜ். சரிங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இந்த கேரக்டரோட கன்சிஸ்டன்சி மாறாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ரீசன். ஸோ இப்போ நம்ம கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கேரக்டர் இமேஜ் ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் சீன் ப்ராம்ப்ட்ஸ். ஸோ சீன் ப்ராம்ப்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்கள், நம்ம மேலே பார்த்துருப்போம். சீன் ப்ராம்ப்ட்ஸை நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால் அதுவும் நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 3 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் மோஷன் அண்ட் சினிமேட்டிக் மூமெண்ட். ஸோ இந்த மோஷன் அண்ட் சினிமேட்டிக் மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த இமேஜ் வந்து கேமரா ஆங்கிள்னு இருக்குது. ஸோ அது மூலமாக தான் எந்த ஆங்கிளில் கேமரா காமிக்கணும், அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட், அப்புறம் வந்து சினிமேட்டிக் மூமெண்ட்டு, அது எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து தனியாக இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்டை அகெயின் சேம் அதே சாட்டுக்கு கீழே நீங்கள் கொடுத்து ஜென்ரேட் கொடுங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து ஸ்பெஷலாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். கீழே இந்த 40 years old மேன், அது வந்து மேல் ஆர் ஃபீமேல் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து 25 years ஃபீமேல் அப்படி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரெஸ் பேட்டர்னு, அதாவது ட்ரெஸ் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெட் டிஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளூ ஜீன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலுமே நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு அப்படி நீங்கள் வந்து ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. சரிங்களா? நான் இப்போ அப்படி நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு சீன் பை சீனாக இமேஜ் ப்ராம்ப்ட் ப்ளஸ் மோஷன் ப்ராம்ப்ட்ஸும் எனக்கு வந்து கிடச்சிருது. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு 5 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கீழே கேட்குது பாருங்கள், அடுத்த 5 வந்து நான் ஜென்ரேட் பண்ணவான்னு கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் எஸ்ன்னு மட்டும் கொடுங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு இருக்கிற 5ம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அது 5 கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அகெயின் அடுத்த 2 பேலன்ஸ் இருக்கிற 2 கேட்குது. அதுவும் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த 11 and 12ம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 4th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டெப். 5th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் இமேஜஸ். இப்போ நம்ம வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறது விஸ்கி ஏஐல தான் இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் விஸ்கி ஏஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இதில் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஒரு 3 கோடு மாதிரி இருக்கா, அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெனு மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் கீழே நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஜெக்ட், சீன், ஸ்டைல் அப்படின்னு 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் நம்ம என்னென்னா இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா, சப்ஜெக்ட் அண்ட் சீன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
அதில் அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட மெயின் கேரக்டர், அந்த மெயின் கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்காக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணோம்ல, ஒரு மென்னோட கேரக்டர், அந்த கேரக்டர் தான் அந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ChatGPT போயிட்டு ChatGPT கொடுத்த அந்த ஏஐ இமேஜ் ப்ராம்ப்ட், அந்த கேரக்டர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நம்ம அப்படி காப்பி பண்ணிக்கலாம். அதை அப்படி காப்பி பண்ணிவிட்டு திரும்ப விஸ்கேஐ வரேன். விஸ்கேஐ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே சப்ஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களோட கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா என்டர் டெக்ஸ்ட்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற இடத்துல நீங்கள் உங்களோட அந்த ப்ராம்ப்டை கொடுத்து ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கேரக்டர் இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் தெரியும், நம்மளுக்கான கேரக்டர் இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சீன். நம்ம வந்து மெயினான சீன் மட்டும் நம்ம இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு சீன் 1 மட்டும் நான் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். சீன் 1 காப்பி பண்ணி அகைன் விஸ்கேஐயில் வந்து அந்த சீன் 1 இருக்கிற இடத்துல அதே சேம் நம்ம வந்து கேரக்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த இடத்த கிளிக் பண்ணி அந்த இடத்துல என்டர் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஆட் ஆயிடுச்சு, சரிங்களா? கொடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டோம், அதுவும் ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டும் ஆட் பண்ணிட்டோம், சீனும் ஆட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட் ப்ராம்ப்ட், அந்த ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல கீழே வந்து பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் ஜென்ரேட் கொடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அந்த சப்ஜெக்ட்லையும் சீன்லையும் எல்லோ கலர் டிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது டிக் பண்ணியிருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி அப்படியே வரும். ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜஸும் நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். 1 by 1 எடுத்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கனாலே போதும். அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி, அந்த இடம் எல்லாமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி வரல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். அந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சீனில் அந்த கர்சர் அங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு செகண்ட் சீனுக்கான ப்ராம்ப்டை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் சீனும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். இது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து எல்லாமே நான் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓவரால் எல்லா ப்ராம்ப்ட்டுமே நான் வந்து கொடுத்து எல்லா சீனுமே 12 சீனுமே நான் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த இமேஜ் மேலே நீங்கள் கர்சர் கொண்டு போனீங்கனாலே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், சரிங்களா? ஸோ அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். எல்லா இமேஜையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா இமேஜையும் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் இமேஜ் 5th ஸ்டெப்பும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கிரியேட் பண்ணியிருக்கிற இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம எந்த டூலில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா grok.com, அதாவது grok AI நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்கு புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு grok.comனு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ண சொல்லும். நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா டைப் டு இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு பின் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்டாச்னு கேட்கும். நம்ம இமேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இமேஜையும் நீங்கள் அப்படி அந்த இடத்துல அட்டாச் பண்ணுங்கள். 1 by 1 அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருந்தது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ப்ராம்ப்ட் கீழே மோஷன் ப்ராம்ப்ட்னு ஒன்று கொடுத்துருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த மோஷன் ப்ராம்ப்டை மட்டும் காப்பி பண்ணுங்கள். அந்த மோஷன் ப்ராம்ப்டை மட்டும் காப்பி பண்ணி அந்த இடத்துல கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். டைப் டு கஸ்டமைஸ் வீடியோன்னு இருக்க ஒரு ஆப்ஷனு. ஸோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு இமேஜையும் அட்டாச் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட்லேயும் இருக்கிற மோஷன் ப்ராம்ப்டை மட்டும் எடுத்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் கொடுங்க. நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோவுமே ஜென்ரேட் ஆயிரும். இந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா கீழே உங்களுக்கு டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த ஜென்ரேட் பக்கத்துலேயே டவுன்லோட் சிம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வீடியோஸையுமே இதே மாதிரி நீங்கள் வரிசையாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோவுமே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், சரிங்களா? எல்லா வீடியோவுமே டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது காமிக்குது பாருங்கள்.
அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ண எல்லா வீடியோஸும் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் போயிட்டு 1 by 1 கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனல் ஸ்டெப் மெர்ஜ் வீடியோஸ். இப்போ நம்ம 12 வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கிளிப் பை கிளிப்பாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதாவது சீன் பை சீனாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த 12 வீடியோஸையும் நம்ம மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணுறதுக்கு நிறையா டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? நிறையா ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ். VN வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். VN வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சிஸ்டமில் பண்ணுறனால நான் வந்து கேன்வா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதனால் நான் கேன்வா ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மெர்ஜ் ஆப்ஷன் அப்புறம் எடிட்டிங் எல்லாத்துக்குமே நீங்கள் கேன்வா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேன்வான்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆயிரும். உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லணும். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழவே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வீடியோன்னு இருக்குது. சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா மேலே உங்களுக்கு சர்ச் காமிக்குது பாருங்கள். அந்த சர்ச்சில் போயிட்டு ஜஸ்ட் வீடியோன்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரெசல்யூஷனில் ரெடி பண்ணுறீங்களோ அந்த ரெசல்யூஷன் காமிக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ நான் வந்து 16:9 வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்க்காக நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மொபைல் வீடியோன்னு இருக்குது, இல்லைனா யூடியூப் ஷார்ட்ஸ்னே வரும். ஸோ நீங்கள் அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவை அதில் அட்டாச் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் லேண்ட்ஸ்கேப் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா? நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் உள்ள 1 by 1 செலக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டேன். பாருங்க தெரியும் லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு ப்ளூ கலரில் லோட் ஆகுதுங்களா? அது ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ வந்து உள்ளே அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எதுவுமே பண்ணோன்னா அந்த வீடியோஸை நீங்கள் டச் பண்ணாலே போதும், எல்லாமே உள்ள வரிசையாக ஆட் ஆயிரும். லைன் பை லைனாக மட்டும், அதாவது எந்த வீடியோ ஃபஸ்ட்டு செகண்டுன்றதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு 1 by 1 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வரிசையாக இம்போர்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் அந்த வீடியோவை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். மேலே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா? ஸோ அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதுனா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நான் வந்து இந்த வீடியோக்கு எதுவுமே இப்போதைக்கு ஆட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. மெர்ஜும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மேலே வந்து ஷேர் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அதில் கீழே டவுன்லோடு கேட்கும். டவுன்லோட் கொடுங்க. அகெயின் மறுபடியும் உங்களுக்கு டவுன்லோடு கேட்கும். அந்த டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் சோசியல் மீடியாவில் உங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம் எங்கனால நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபைனல் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மெர்ஜ் வீடியோஸும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் எல்லாருமே க்ரியேட் பண்ணி அவங்களோட யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான AI வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.